உற்சவமா இல்ல செல்லப்பிள்ளை உற்சவமா அப்படின்ற அளவுக்கு போயிட்டு. ஏன்னா எம்பெருமானார் இல்ல அப்படின்னு சொன்ன செல்லப்பிள்ளை இல்ல, செல்லப்பிள்ளை இல்லைன்னா எம்பெருமானார் இல்ல. என்ன சுவாமி அப்படின்னு சொன்ன அது ராமானுஜர் அற்புதமாக எடுத்துக்காட்டாங்க பெரியவங்க. அதுதான் இந்த பாசுரம். மன்னிசை ஒளிகள் புகழும் பிறந்த எங்கள் மாதவரே கண்ணுரணித்தினம் காணலையாக இருக்கிறார்கள். அதாவது என்னென்ன பெரியவங்க அழகாக எடுத்துக்காட்டுவாங்க. சுவாமி இப்போ செல்லப்பிள்ளை சேர்த்து பார்த்தீங்களா? அந்த பிள்ளை செல்லப்பிள்ளை எங்க டெல்லி பாதுஷாவுக்கு இல்ல பல காலம். அப்ப சுவாமி ராமானுஜர் இமயம் முதல் குமரி வரை நம்முடைய வைஷ்ணவ சம்பிரதாயத்தை முழுக்க பார்க்கிறார். அப்ப மறக்கும்போது இங்க மேல்கோட்டைக்கு வரும்பொழுது சொல்லுவாங்க அவ்விய விஷயத்துக்கு பின்பிறந்தவன், அதாவது குலத்துக்கு சொல்ல கேள்விப்பட்டிருப்பீங்க. அவருடைய உபத்திரத்தால் ஸ்ரீரங்கத்தில் இருந்து இங்க மேல்கோட்டைக்கு வர அப்ப வரும்போது பெருமாள் கேட்கலை. அப்ப எங்க இருக்கா? பெருமாள் வெளியே இருக்கா? மூலம் கிடைச்சாரு புத்தூருக்கு கீழே இங்க மேல்கோட்டை பெருமாள். அப்ப உற்சவம் எங்க இருக்காரு? பெருமாள் கனவு சொல்ற யாரும் இல்ல, ராமானுஜர் கனவுல நான் டெல்லியில் இருக்கிறேன், என்னை வந்து அழைச்சிட்டு போவாரு. அதனால சுவாமி ராமானுஜர் டெல்லிக்கு போற. அப்ப டெல்லிக்கு போய் பிறகு சமத்குமாரன், அந்த சமத்குமாரன் டெல்லி அவன் எங்க இருக்கிறாரு? அந்த முஸ்லிமுடைய இளவரசி அவருடைய படுக்கையாக இருக்கிறார் பெருமாள். அதாவது கேள்விப்பட்டிருப்பீங்க, நம்முடைய சனாதன தர்மத்தை அழிப்பதற்காக பல பேர்கள் பலவிதமான படையெடுப்புகள். ஆனா அழிக்க முடியுமா? யாராலும் அழிக்க முடியாது. யாரோ என்னமோ சொல்லலாம், ஆனா சனாதன தர்மத்தை யாராலும் அழிக்க முடியாது. ஏன்? யுகம் யுகமாக இருக்கிறது. அது எம்பெருமானார் வளர்த்த அந்த செயல் அறிக்கைக்காக இருக்கிறார் சுவாமி. எம்பெருமானார் தரிசனம் என்று இதற்கு நம்பெருமானார் விலைக்கு ஆட்சி வைத்தார். அம்புவியோ இந்த தரிசனத்தை எம்பெருமானார் வளர்த்த அந்த செயல் அறிக்கைக்காக இருக்கிறார் சுவாமி. அதாவது சுவாமி ராமானுஜர் இமயம் முதல் குமரி வரை நம்முடைய வைஷ்ணவ சமுதாயத்திற்கு போகும்போது சுவாமி ராமானுஜருடைய கணவர் பெருமாள் சொல்ல அவர் டெல்லி பாதுஷாக்கிட்ட போயிட்டு இந்த பெருமாளை கேட்கிற. அப்போ அந்த நாட்டு மன்னன் யார்? அப்போ முஸ்லிம் தான் நாட்டு மன்னனா இருக்கிறார். கட்சி இருக்கும்போது கேள்விப்பட்டிருப்பீங்க. அவர்களெல்லாம் நம்ம நாட்டை சீரழிச்சு கொஞ்சம் அல்ல, அவையெல்லாம் மறைக்கப்பட்ட நிறைய. அப்போ அந்த நாட்டு ராஜா சொல்றார், உங்க பெருமாள் சொல்லி இல்லையா, உங்க பெருமாள் நீரை கூப்பிடும், கூப்பிட்டு வந்தா அழைச்சிட்டு போறோம் அப்படின்னு அந்த ராஜா சொல்கிறார். உடனே சுவாமி ராமானுஜர் பெரியாழ்வாருடைய பாசுரத்தை சலங்கு நடையிட்டு வாராய் என் சென்னப்பிள்ளாய் அப்படி சலார் பிலான் என்று சலங்கு நடையிட்டு வாராய். எப்படி ஒரு குழந்தையாவது கொலுசு போட்டுக் கொண்டு நடந்தால் அந்த சவுண்ட் கேட்குமா? சலார் பிலான் என்று அது சொன்ன உடனே இப்ப நேற்று வயலுக்கு சேர்ச்சுமே பெருமாள் அழகா இருக்க அந்த பெருமாள் நடந்து வந்து ராமானுஜர் மதிமே அமர்ந்தார். அதனால்தான் எதிராக சம்பத்குமாரன் பேர். அப்ப உங்க பெருமாளை கூப்பிட்டு வந்தாரு, இவர் கூப்பிட்டு அவர் வந்தாரு. ஆனா அந்த பெருமாள் மேல் ஆறாத காவலோடு ஒரு அம்மா இருக்கா. யாரு? அவர்தான் அந்த நாட்டு இளவரசி, முஸ்லீம் பெண்ணை தெரியும். அப்ப பாருங்க, பெருமாள் ஆறாத காவலாக இருப்பதினாலே ராமானுஜர் அந்த மாவோட குறுக்க நாச்சியார் பேர். சமத்துவமான சேவைகள்ல அவர் திருவடியில் யார் இருக்கா? அந்த குறுக்க நாச்சியார் தான். தாயாருடைய அம்சமாக நாம தான் பண்றாங்க. அப்ப பாருங்க, இந்த இடத்துல இதுக்கெல்லாம் நமக்கு யார் எடுத்துக்காட்டுறாங்க? ராமானுஜர் இருந்தாலும் பிற பாசுரங்கள். அதனால நிறைய விசேஷம் எடுத்துக்காட்டாங்க. மன்னிசை ஒடிக்கல் தோறம் பிறந்து எங்கள் மாதவனே கண்ணுரணிக்கிலம் காணெல்லாம் உலகங்கள் எல்லாம் அண்ணன் ராமானுஜன் வந்து தோன்றி அப்பொழுதே சொல்றார். திருக்குறள்முடியில இப்போ நீங்க பெருமாள் சேவைக்கு போனீங்கன்னா, இப்போ ஒரு கோயிலுக்கு போறோம்னு வச்சுக்கோங்களேன், முதல்ல அந்த மகத்துவத்தை பத்தி முதல்ல தெரிஞ்சுக்கணும். அந்த ஊர் பெருமையை பத்தி முதல்ல தெரிஞ்சுக்கணும். அங்க ராமானுஜர் எதற்காக வந்தார், பெருமாள் எதற்காக வந்தார்னு முதல்ல தெரிஞ்சுக்கணும். ஆனா நம்ம என்ன பண்றோம்? என்ன சுவாமி, இந்த ஊர்ல வந்தா கூலி ரொம்ப கம்மியா இருக்கு, அதுல இருந்து வாங்கி போலான்னு நாங்கெல்லாம் வந்திருக்கிறோம், நீங்க என்ன சாமி இப்படி சொல்றீங்க? அதுவும் வந்து தேவைதான். அது எப்ப தேவை? முதல்ல இது எல்லாம் தெரிஞ்சுக்கணும்.